முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். டேய் கௌதம், ஏண்டா இப்படி டென்ஷன் ஆகிற? பின்ன அவள் என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டு தானே இருந்த. சரி விடு, விளையாட்டுக்கு சொன்னது தப்பாகிடுச்சு. எதுடா விளையாட்டு? புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வேணும்னு சொல்கிறதா? இதில் விளையாடுறதுன்னு ஒரு அறிவு வேண்டாம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையாக இரு, விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை. இல்லை விவேக், நான் இனிமேல் எதையும் விட்டு தர்றதா இல்லை. இனிமேலும் நான் விட்டால் இவளை பிடிக்கவே முடியாதுடா. ரெண்டில் ஒன்று பார்த்துடுறேன். அபி அழாத குறையாய் எல்லாவற்றையும் எடுத்து வைக்க நேராக அங்கே வந்த விவேக், ஏம்மா நீ சாப்பிட்லையா? இல்லைண்ணா, எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்கே பாரு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டக்கூடாது, ஒழுங்காக சாப்பிடு. இல்லைண்ணா எனக்கு வேண்டாம். நான் சொன்னால் நீ கேட்க மாட்ட, இரு அவனையே அனுப்புகிறேன். ஆனால் வேண்டாம், அவர்கிட்ட எதுவும் போய் சொல்லாதீங்க. அபி அவனை தடுக்கிறதுக்குள்ளே விவேக் கௌதம் கிட்ட வந்துட்டான். இங்கே பாரு, நீ திட்டிட்டு வந்ததால் உன் பொண்டாட்டி சாப்பாடு வேணாங்கிறா. ஒழுங்காக போய் அவளை சாப்பிட சொல்லு. சாப்பிடலையா? அவளை கௌதம் உள்ளே வர அபி வேக வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. சாப்பிட்லையா? அபி அமைதியாக இருக்க, உன்னை தாண்டி கேட்குறேன், சாப்பிட்லையா? சரி விடு, நீ சாப்பிட வேணாம், நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வேகமாக கௌதம் அபிக்கிட்ட வர, இல்லை வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்போது ஒழுங்காக சாப்பிடு, நானே சாப்பிட்றேன். உன்னையெல்லாம் இப்படித்தான் வழிக்கு கொண்டு வரணும். அவள் சாப்பிடும் வரை பக்கத்திலேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பரிமாறினான் கௌதம். இவர் நல்லவரா கெட்டவரா? அபி அவனை பார்க்க, என்ன இவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறியா? இல்லை, யோசித்தா தப்பு இல்லை. நான் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் இனிமேல் உன் கையில் தான் இருக்குது. என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் சாப்பிட்டு கேபினுக்கு வா. அபி சாப்பிட்டு எல்லாத்தையும் அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்டு கேபினுக்கு வர, என்னம்மா சாப்பிட்டியா? சொல்கிறவங்க சொன்னால் தான் எல்லாமே நடக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ உட்காந்து வேலையை பாரு. சரி ரகு, திலகா, நானும் ஊருக்கு கிளம்புறேன். விஷ்ணுவோட அப்பா 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப. விஷ்ணு, ராகவி, உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறது தான். உங்களால் அத்தைக்கோ மாமாவுக்கோ எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. சரிங்கப்பா. விஷ்ணு, இனிமேல் அபியை காலையிலையும் சாயந்தரமும் கூட்டிகிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிங்கப்பா. விஷ்ணு, நாளைக்கு ராகவியை கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்து விட்டுரு. சரிங்கப்பா. மைதிலி சிரிக்க, ராகவிக்கு ஏதோ துணி வாங்கணும்னு சொல்லியிருந்தா, அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. இன்றைக்கி சாயங்காலம் அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடு. சரிங்கப்பா. பணமெல்லாம் எதுக்கு மாமா கொடுக்குறீங்க? நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இருக்கட்டும் ரகு, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. உடம்பை பார்த்துக்கங்க. டிரைவர் மணியை கூப்பிட, மாமாவை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிங்க சார். விஷ்ணுவோட அப்பா கிளம்பியதும், இங்கே பாரு ராகவி, இப்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. சாயந்தரம் டிநகர் போயிட்டு வரலாமா? போகலாம் மைத்திலி. அண்ணா, நீ என்ன சொல்கிற? நான் என்ன சொல்ல போகிறேன்? போகலான்னா போவோம். சரி, சாயந்தரம் அஸ்வின் வந்துடுவான். அவனையும் கூட்டிக்கிட்டு நேராக அபியக்காவையும் கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போயிடலாம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பணம் ஏதாவது தேவைப்படுதா? இல்லை மாமா, அப்பா தான் கொடுத்துட்டு போயிருக்காரே. சரி விஷ்ணு, எல்லாரையும் பத்திரமா கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. சரி திலகா, நானும் கிளம்புறேன். ஆஃபீஸில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நைட்டு நான் லேட்டாக தான் வருவேன். ரகுபதியும் கிளம்பி விட, ஏன் மைதிலி, உனக்கு காலேஜ் இல்லையா? இல்லையே, பொங்கல் வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க.
எத்தனாம் தேதி வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும் லீவு. அவனை குளிக்க வைத்து திலகா ஸ்நாக்ஸ் ஊட்டிவிட, பாட்டி எனக்கு இதோட 19ஆம் தேதி தான் ஸ்கூல், 18 வரைக்கும் லீவு. ஸோ என்னை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. ஏண்டா பெரிய மனுஷா, நான் என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்? ஆமாம், நான் எல்லாத்தையும் பொறுமையாக தான் செய்வேன், அவசரப்படுத்தக்கூடாது. உங்கள் அம்மா வாயே திறக்க மாட்டா, உனக்கு என்னென்னா ஊர்பட்ட வாய் இருக்குது. சரி, எல்லாரும் எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? இங்கேருந்து 5:30 மணிக்கு கிளம்பலாம். அபி அக்காவை பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிடலாம். சரி மைதிலி, அப்போது அபிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடு. அத்தான், என் ஃபோனை நான் மேலே வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணுங்கள். விஷ்ணு அபிக்கு கால் பண்ண முதலில் ஃபுல் ரிங் போய் கட் ஆகியது. 2வது தடவையும் கால் பண்ண திரும்பவும் ஃபுல் ரிங் போய் கட் ஆனுச்சு. என்னன்னு தெரியலையே, அபி ஃபோனை எடுக்க மாட்றா. சரி, மறுபடியும் ஒரு தடவை கால் பண்ணுங்க. விஷ்ணு மறுபடியும் ஃபோன் பண்ண வாஷ்ரூம் போயிருந்த அபி ஃபோன் சத்தத்தை கேட்டு வேகமாக வர, அதுக்குள்ளே கௌதம் ஃபோனை எடுத்தான். ஹலோ ஹலோ, இது அபியுடைய ஃபோன் தானே? ஆமாம், நான் அபியுடைய எம்டி பேசுகிறேன். ஓ நீங்களா சார், அபி இல்லைங்களா? நான் அபியோட மாமா பையன் விஷ்ணு பேசுகிறேன். அவங்க அதற்குள் அபி வந்து விட, உன்னோட மாமா பையன் விஷ்ணு, பேசு. ஃபோனை வாங்கியவள் ஃபோனின் சவுண்டை குறைத்து வைத்தாள். ஹலோ, சொல்லுங்கத்தான். அபி, சாயந்தரம் நான், மைதிலி, ராகவி, அஸ்வின் 4 பேரும் ஆஃபீஸ் கிட்ட வந்துடுறோம். நீயும் வந்துரு, டி நகர் ஷாப்பிங் போயிடலாம். கௌதம் கை 2யும் கட்டிக்கிட்டு அவளையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எதுக்காத்தான், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்லை அபி, நீயும் தான் வரணும். 6 மணிக்கு வெளியில் வெயிட் பண்ணுவோம், சீக்கிரம் வந்துரு. அத்தான், நான் சொல்கிறது கேள். அதற்குள் விஷ்ணு ஃபோனை வைத்துவிட, எரிக்கும் பார்வையில் அபியை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். ஃபோனை வைத்த அபி அவனை நிமிர்ந்து பார்க்காமல் வேலையில் கவனம் செலுத்துவது போல் தலையை குனிந்திருக்க, விஷ்ணுவா? விஷ்ணுவாத்தானே, எப்படி இவருக்கு தெரியும்னு யோசிச்சுக்கிட்டே, ஆமாம். என்ன சொன்னான்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மா எதுக்கு உனக்கு அவன் கால் பண்ணுறான்? இல்லை, சும்மா தான் கால் பண்ணாங்க. அவளை முறைத்து விட்டு தன்னுடைய சீட்டில் போய் உட்கார, அதன் பிறகு அபியும் கௌதமும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. விவேக்குக்கு கால் பண்ண கௌதம், என்னடா ஃபேக்ட்ரியில் எல்லா வேலையும் முடிஞ்சுதா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மச்சான். லஞ்சு முடிச்சுட்டு போனியே, இன்னுமா வேலை முடியல? சரி, நான் வேணும்னா வரவா? இல்லை மச்சான், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். 5:55க்கு எழுந்த அபி, சார் நான் கிளம்புறேன். அவளையே முறைத்தவன், அபி வெளியே வரவும், என்ன அபி இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போச்சு? கேட்டுக்கிட்டே மாலதியும் வந்தா. மாலதி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அபி? எம்டி சார் பக்கத்துலேயே இருக்கார், எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். உனக்கே அப்படின்னா என் நிலமையெல்லாம் யோசிச்சு பாரு. நான்லாம் போய் மாட்டியிருந்தா ஒரே வாரத்தில் என் சீட்டை கிழிச்சிருப்பாரு. அட போ மாலதி, நீ வேற. நானே வேலையை தப்பாக பண்ணிடுவேணுன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நீ கரெக்டாக தான் பண்ணுவ, எதுக்கும் கவலைப்படாத. சரி, இன்னைக்கு லஞ்சு எப்படி சாப்பிட்ட? எம்டி சார் ரூமில். எம்டி சார் ரூம்லையா? ஆமாம், பக்கத்துலேயே ஒரு சின்ன கேபின் இருக்குல்ல, அங்கே நான், எம்டி சார், விவேக் சார் 3 பேரும் சாப்பிட்டோம். என்ன அபி சொல்கிற? ஆமாம் மாலதி, சுத்தம். இனிமே சாப்பிடக்கூட எங்கள் கூட வரமாட்டியா? இந்த மேனேஜர் உன்னை நல்லா மாட்டி விட்டுட்டாரு.
2 பேரும் பேசிக்கிட்டே மாடியிலிருந்து கீழே இறங்கி வர அதற்குள் கார் வந்து நின்றது. மாலதி, இதுதான் என் பையன், அவள் என் தங்கச்சி மைத்திலி, அவள் என்னோட மாமா பொண்ணு ராகவி, அவர் என்னோட அத்தான், பேர் விஷ்ணு. எல்லாரும் பரஸ்பரம் ஹலோ சொல்லிக்க. இவ மாலதி, ஆஃபீஸில் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க? பொங்கலுக்கு ஷாப்பிங் போகிறோங்க்கா. அபி, உன் தங்கச்சியை பார்க்க அப்படியே உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் உன் பையன் ஜாடன் உன்னோடது இல்லையே. எல்லாரும் அமைதியாக இருக்க. அவங்க அப்பா ஜாட. ஓ அப்படியா, இவர் அப்பா பையனா? மீண்டும் அங்கு ஒரு நிசப்தம். அபி கிளம்பின 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கௌதம் தன்னோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்து வந்து கண்ணாடி வழியாக வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தான். காருக்கு வெளியே அபியும் மாலத்தியும் நின்று பேசிக்கிட்டு இருந்தது அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அவங்க 2 பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. சரி மாலதி, நான் கிளம்புறேன். அபி காரில் ஏறி உட்கார. சரி அபி, நானும் கிளம்புறேன். மாலதி பாய் சொல்ல அபி உட்கார்ந்த உடனே மைத்திலி மடியிலிருந்து அபி மடிக்கு தாவிட்டான் அஸ்வின். விஷ்ணு காரை எடுக்க அஸ்வின் தன்னோட சின்ன கையை நீட்டி பாய் சொல்லவும் அதை பார்த்த கௌதமுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவன் என் குழந்தையா? என் பையன் தானே? ஆமாம், நிச்சயமா அவன் என் பையன்தான், என் பையனாக தான் இருக்கும். கௌதம் வேகமாக வெளியில் ஓடி வர அதே நேரம் எதிரில் வந்த விவேக், என்ன மச்சான், ஏன் இப்படி ஓடி வர? என் பையன் போகிறான். என்னடா சொல்கிற? உன் பையனா? அவன் எப்படி இங்கே வந்தான்? ஐயோ, பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் வா. கார் சாவி எங்கே இருக்குது? அது என் டேபிளில் இருக்குது, சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. 4 படியாய் தாண்டி கௌதம் கீழே வர்றதுக்குள்ள கார் அந்த சந்திலிருந்து திரும்பி மெயின் ரோட்டுக்கு போயிடுச்சு. சீக்கிரம் வாடா. விவேக்கும் வேகமாக ஓடி வர, காரை எடு. அவர்கள் பார்க்கில் இருந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றதில் அபியோட கார் அவங்க பார்வையிலிருந்தே மறைஞ்சிடுச்சு. என்னாச்சு மச்சான், ஏன் அப்படி பதட்டப்படுற? டேய், அபியை கூப்பிட அவங்க வீட்டில் இருந்து கார் வந்துச்சு. அதுக்குள்ளே என் பையன் இருந்தான். நான் மேலே இருந்து பார்க்கும்போது என்னோடய பையன் மாலத்திக்கு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தான். டேய், அது உன் பையன்தான்னு எப்படிரா தெரியும்? என்னடா பேசுகிற நீ? அந்த வீட்டில் இருக்கிற ஒரே குழந்தை அவன் மட்டும்தானே? சரி மச்சான், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எப்படியும் வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க. அபி வீடு தான் நமக்கு நல்லா தெரியும்ல. வா, போய் வண்டியை மடக்கி பிடிச்சிடலாம். சரி, சீக்கிரம் காரை எடு. கௌதமின் கார் சீறி பாய்ந்தது. இந்த பக்கம் விஷ்ணு எல்லாரோடவும் டி நகருக்கு ஷாப்பிங் போயிட்டு இருந்தான்.